அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னைத்தானே அழைக்கும் செயற்கூறு தற்சுழற்சி செயற்கூறு எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஃபங்க்ஷன் கால் பை இட் செல்ஃப் அப்படிங்கிறது தான் ரிகர்ஷன்ஸ். ஒரு செயற்கூறானது தன்னையே அழைக்கும் அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே செயல்பாட்டை மீண்டும் மீண்டும் செய்வது அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாளி நிறைய தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்க. நம்ம பக்கத்தில் ஒரு ஜக் வச்சுருக்கோம், ஒரு வாளி நிறைய. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த வாளி நிரப்பணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஜக்கில் தண்ணி எடுத்து எடுத்து ஊற்றிக்கிட்டே இருப்போம். அப்போ ஒரே செயல்பாடு எது வரைக்கும், அப் டு நிரம்புற வரைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரே செயல்பாடு என்ன செயல்பாடு, அந்த ஜக்கை எடுத்து தண்ணியை ஃபுல்லாக எடுத்து ஒரே மாதிரி எடுத்து ஊற்றுறது தான். அப்போது ஒரே செயல்பாடானது மீண்டும் மீண்டும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப ஒரு படத்தில் கூட விவேக் வந்து ஒரு கதை சொல்லுவார். ஒரு ஊரில் ஒரு குருவி இருந்துச்சு. அந்த குருவி வந்து ஏதோ ஒரு கதை சொல்லி ஒன்ஸ் மோர் சொல்லிச்சா. என்ன சொல்லிச்சு? ஒன்ஸ் மோர். என்ன சொல்லிச்சு? ஒன்ஸ் மோர். அப்போ ஒன்ஸ் மோர் சொல்ல திரும்ப திரும்ப அந்த செயல்பாடானது சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ இதுதான் சொல்லுவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தன்னைத்தானே அழைக்கும் செயற்கூறு தற்சுழற்சி செயற்கூறு. ஒரு செயல்பாடானது மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்குது. இப்படி என்ன ஆகும், இப்படியே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி, அதாவது அது முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்க, பைத்தானில் கிட்டத்தட்ட 1000 கால்ஸ் 1000 கால்ஸ் வந்து பைத்தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி 1000 டைம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து தொடர்ந்து நடைபெறணுமா அப்படின்னு பார்க்குறப்ப இல்லை. இப்போ ஏதோ ஒரு கண்டிஷனில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். அப்போ அதுக்கு ஒரு கண்டிஷன் தேவைப்படுது. அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் பேஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயற்கூறானது தன்னைத்தானே அழைத்து கொண்டால் அதுக்கு தற்சுழற்சி செயற்கூறு எனப்படும். இதான் டெஃபினிஷன். அடுத்தது பாருங்க, ஒரு நிபந்தனை நிறுத்தப்படாமல் இருந்தால் ஒரு செயல்முறை கால வரையின்றி செயல்படும். இப்போ நான் சொன்னேன், தொடர்ந்து நீ பாட்டுன்னு ஒரே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் எப்போ நிறுத்துவேன்? அப்போ தேர் வில் பி சம் கண்டிஷன். கண்டிப்பாக ஏதோ ஒரு நிபந்தனை இருக்க வேண்டும். ஒரு கண்டிஷன் இருந்து அந்த செயல்பாட்டை நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அப்போது சப்போஸ் நம்ம கண்டிஷன் கொடுக்காம அந்த ஃபங்க்ஷன் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் அது என்ன சொல்கிறாங்க, தட் இஸ் இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷன். தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கு, அந்த கால வரையின்றி செயல்படும் சொல்கிறாங்க. ஒரு நிபந்தனை நிறுத்தப்படாமல் இருந்தால், சரிங்களா, இங்கே நிபந்தனைங்கிறத விட ஒரு செயற்கூறானது அல்லது ஒரு செயல்முறையானது நிறுத்தப்படாமல் இருந்தால் அது என்ன பண்ணுமா, கால வரையின்றி செயல்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ அந்த மாதிரியான நிபந்தனை வந்து ஏதோ ஒரு கண்டிஷனில் நான் என்ன பண்ணி ஆகணும், என்னுடைய ஃபங்க்ஷனை நான் ஸ்டாப் பண்ணி ஆகணும். அப்போ அதுக்கு பேர் தான் அடிப்படை நிபந்தனை. அப்போ அடிப்படை நிபந்தனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, தற்சுழற்சி செயற்கூறில் கொடுக்கப்படும் நிபந்தனை அடிப்படை நிபந்தனை. இந்த அடிப்படை நிபந்தனை கொடுக்கப்படாமல் இருந்தால் மடக்கு கால வரையின்றி செயல்படும். எந்த கண்டிஷனுமே நீ கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷன் ஆனது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த தற்சுழற்சி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ஃபங்க்ஷன் கால் பை இட் செல்ஃப். ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே அழைத்து கொள்ளும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த ஃபங்க்ஷன் ஏதோ அப்படியே நம்ம அழைச்சிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் தொடர்ந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து செயல்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி செயல்பட்டு கொண்டே இருந்துச்சுன்னு சொன்னால் அது இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷன், தொடர்ந்து செயல்படும் அல்லது கால வரையின்றி செயல்படக்கூடிய ஒரு செயற்கூறு அப்படிங்கிறது. அப்போ அந்த செயற்கூறை ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணணும். அப்படி ஸ்டாப் பண்ணும்போது அதுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் பேஸ் கண்டிஷன், அதான் அடிப்படை நிபந்தனை அப்படின்றாங்க. ஒருவேளை நான் கொடுக்குற தற்சுழற்சி செயற்கூறில் அடிப்படை நிபந்தனை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த செயற்கூறானது கால வரையின்றி செயல்படும் அப்படின்றாங்க. அப்போ பைத்தானில் 1000 கால்ஸ் 1000 முறை என்ன பண்ண வச்சுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ எப்படி தற்சுழற்சி செயற்கூறு செயல்படுகிறது அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ தற்சுழற்சி செயற்கூறு வெளிப்புற குறிமுறையிலிருந்து அழைக்கப்படும். பொதுவாகவே வந்து செயற்கூறானது அதன் பெயரை கொண்டு அழைக்கப்படும். அதே போல தான் தற்சுழற்சி செயற்கூறும் வெளிப்புற குறிமுறையிலிருந்து அழைக்கப்படும். அது என்ன சார் வெளிப்புற குறிமுறை அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடிப்படை நிபந்தனை நிறைவேற்றப்பட்டால், ஒருவேளை நம்ம கொடுக்குற அந்த கண்டிஷன் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நிரலானது ஏற்ற வெளியீடு கொடுத்து என்ன பண்ணும், அந்த அந்த குறிமுறையிலிருந்து வெளியேறும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க,
இந்த தற்சுழற்சி செயற்கூறானது வெளிப்புற குறிமுறையிலிருந்து அழைக்கப்படும். அப்படி அழைக்கப்படும் போது நம்ம கொடுக்குற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னு சொன்னா என்ன அவுட்புட்டோ அந்த அவுட்புட்டை கொடுத்து வெளியேறிடும். நெக்ஸ்ட், இல்லையெனில் செயற்கூறானது தேவையான செயற்பாட்டை இயக்கும், மேலும் தற்சுழற்சி முறையில் தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளும் அப்படின்றாங்க. ஸோ வெரி சிம்பிள். இங்கே பாருங்க ஒரு எக்ஸாம்பிள். ஃபேக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஃபேக்ட் ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? டெஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷனை நான் டிக்ளேர் பண்ணணும்னா பைத்தானில் டெஃப்ங்கிற கீவேர்டை நான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? டெஃப்ங்கிற கீவேர்டை நம்ம பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் இந்த கோலன் கண்டிப்பாக இருக்கணும். இது ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் போடுறாங்க. சொல்கிறேன் இது பேஸ் கண்டிஷன். இஃப் n = 0 இருந்துச்சுன்னு சொன்னா அதான் சொல்கிறேன் ஒரு நிபந்தனை, இது அடிப்படை நிபந்தனை. இஃப் n = 0 இருந்தால் இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்? ரிட்டர்ன் 1ங்கிற ஆன்சரை கொடு. அதான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் அதுதான். அடிப்படை நிபந்தனை சரியாக இருக்கும் பட்சத்தில் அப்போ என்ன பண்ணுவோம்? தேவையான வெளியீட்டை கொடுத்து செயற்கூறானது அந்த வெளியேறும். அப்படி இல்லாத பட்சத்தில் செயற்கூறு தன்னைத்தானே அழைக்கும். அதான் அடுத்த டெஃபினிஷன் பாருங்க. எல்ஸ் ரிட்டர்ன் n ஸ்டார் ஃபேக்ட் ஆஃப் n - 1. திஸ் இஸ் தன்னைத்தானே அழைக்கும் ஃபேக்ட் ஆஃப் n - 1. பாருங்க ஃபேக்ட் ஆஃப் n, இங்கே n-க்கு பதிலாக இங்கே n - 1 கொடுத்துருக்கோம். தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ டெஃபினிஷன் புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல அடிப்படை நிபந்தனை சரியெனில் தகுந்த வெளியீட்டை கொடுத்து வெளியேறும், இல்லையெனில் செயற்கூறானது தன்னைத்தானே அழைக்கும். இந்த ஃபேக்ட் ஆஃப் n-ங்கிறது n - 1, இங்கே n-க்கு பதில் n - 1. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அடுத்த லைன் பாருங்க, பிரிண்ட் ஃபேக்ட் ஆஃப் 0 அண்ட் பிரிண்ட் ஃபேக்ட் ஆஃப் 5. ஸோ ஃபேக்ட் ஆஃப் 0க்கு வேல்யூ வந்து 1, ஃபேக்ட் ஆஃப் 5 என்ன மாதிரி ஆகும் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம். என்ன டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால், செயற்கூறானது வெளிப்புற குறிமுறையிலிருந்து அழைக்கப்படும். இங்கே பாருங்க இதுதான் அழைத்தல். ஸோ ஃபேக்ட் ஆஃப் 5. சரிங்களா? இந்த ஃபேக்ட் ஆஃப் 5 இங்கே தான் அழைக்கப்படுகிறது. இந்த அழைத்தலானது இந்த 5 என்பது இந்த இடத்துல இந்த n-க்கு மேட்ச் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் காலில் ஃபேக்ட் ஆஃப் 5 அப்படின்னு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் காலில் ஃபேக்ட் ஆஃப் 5 அப்படின்னு வருது. அப்போ இது n = 0 இல்லை, அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில். அப்போ இங்கே வந்துடும் ரிட்டர்ன் ஃபேக்ட் ஆஃப் n - 1. அப்போ ஃபேக்ட் ஆஃப் n-ங்கிறது 5 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் n - 1 அப்படிங்கும்போது ஃபேக்ட் ஆஃப் 4 அப்படின்னு வரும். ஃபேக்ட் ஆஃப் 4. ஸோ திரும்ப செக் பண்ணும். அதுதான் இந்த ஃபேக்ட் ஆஃப் 4 அப்படிங்கிறது இந்த ஃபேக்ட் ஆஃப் n-க்கான டெஃபினிஷன். அப்போ ஒரு செயற்கூறை தண்ணியை திரும்ப அழைக்கும். திரும்ப அழைக்கும் போது இப்போ என்ன ஆகும்? n - 1 4 - 1 அப்படின்னும் போது என்ன ஆகும்? என்னோட வேல்யூ இங்கே 4, தட் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஃபேக்ட் ஆஃப் 3. ஃபேக்ட் ஆஃப் 3 அப்படின்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? 3 into fact of 2, then 2 into fact of 1, then 1 into fact of 0 அப்படின்னு வரும். then 1 into 1 அப்படின்னு வரும்போது திரும்ப அப்படியே வரும். 1 into 1 1, 4 2 2, 3 2 6, 6 4 24, 24 into 5 120 அப்படின்னு ஒரு ஆன்சர். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ். அப்போது ஒரு ஃபங்க்ஷன் ஆனது, இந்த ஃபேக்ட்ங்கிற ஃபங்க்ஷன் ஆனது தன்னைத்தானே இங்கே அழைத்துக் கொள்கிறது. ஸோ இது வெளிப்புற குறிமுறையிலிருந்து அழைக்கப்படும். இது பேஸ் கண்டிஷன். சரிங்களா? இந்த பேஸ் கண்டிஷனில் நிறைய நமக்கு ஆக்சுவலி ரிகர்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் நிறைய இருக்குது, எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நம்ம கிளாஸ் வந்து கிளாஸில் வரும்போது பார்ப்போம். இப்போதைக்கு ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஓரளவுக்கு புரிய நினைக்கிறேன். சரிங்களா? ஒரு செயற்கூறானது தன்னைத்தானே அழைத்து கொண்டால் அதுக்கு தற்சுழற்சி செயற்கூறு. தற்சுழற்சி செயற்கூறுக்கு கண்டிப்பாக நிபந்தனை கொடுக்கப்பட வேண்டும். நிபந்தனை கொடுக்கப்படவில்லை என்றால் அது தொடர்ந்து கால வரையின்றி அது செயல்படுத்தப்படும். பைத்தானில் ஒரு 1000 முறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா?
ஸோ ஒரு இடத்துல செயற்கூறானது நிறுத்தப்பட வேண்டும் எனில் நான் ஒரு நிபந்தனை கொடுக்கப்பட வேண்டும். அந்த நிபந்தனைக்கு பேர் தான் அடிப்படை நிபந்தனை. தட் இஸ் பேஸ் கண்டிஷன் அப்படிங்கிறது. அந்த பேஸ் கண்டிஷன் எப்படி நம்ம செட் பண்ணணும், இது வந்து எப்படி எதை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுல இட்ஸ் அதுக்கப்புறம் சரிங்களா. இப்போதைக்கு தற்சுழற்சி செயற்கூறுனா என்ன, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தொடர்ந்து பாருங்கள். நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.